நீங்க யாரும் சொல்ல வேண்டாமா? நான் வேட்டைக்காரன். நான் ஒரு காவலக்காரன். 400 காவல்காரன்ல நான் 499 வரை எங்க வர? 399 பேர். அவங்க எல்லாம் உள்ள வேலை எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள வேலை எடுக்கறாங்களா? கிழங்கு எடுக்கறாங்க. கிழங்கா? யாருக்கு எடுக்கறாங்க? நம்ம வேலையா தானே. வேலையை கிழங்கு எடுப்பதும் கிழங்கு எடுக்கிறது, திணை எடுக்கிறது, தேன் எடுக்கிறது. இதுதான் நம்ம வேலை. தேன் எடுக்கிறது, திணை எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது. சில பேர்கிட்ட கொம்பு தேன் கொடுப்போம், சில பேர்கிட்ட பம்பு தேன் கொடுப்போம். எனக்கு கொம்பு தேன் இருந்தா கொடுங்களே. ஆமா, கொம்பு தேனை இப்ப அந்த ராட்டிய பிச்சு அப்படி உள்ளங்கையில வச்சு நக்கிக்கிட்டு ராட்டிய ரெண்டா பிச்சுட்டோம்னா பிளந்து அது மாதிரி சொட்டு சொட்டு வடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன வடியே? தேனு. தேனு, அதைத்தான் சொல்றேன். அதை பிளந்து எடுத்து உள்ளங்கையில விட்டு ஒரு செட்டு. அதான் நாக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? உங்களுக்கு. என்ன அந்த பழக்கம் இல்லப்பா. நான் உதயமாரா? அது நாக்கு பட்டை தீட்டிப்புல கிடக்கு. அது பட்டிய கல்லு. அது சொரிக்கல்ல போட்டு தைக்கிற பட்டிய கல்லுங்க. சொரிக்கல்ல போட்டு தைக்கிற காமி பாப்பா நாக்க கட்டி அந்த பத்தியா பட்டிய கல்லு மாதிரி எம்புட்டு அகலமியா நம்மளே புதிய பள்ளத்துல போட்டு தைச்சிருக்கேன். முறிச்சி எடுத்து முடிச்சுல. நான் வேட்டைக்கு வந்திருக்கேன், நீங்க காவலுக்கு வந்திருக்கேன். ஆமா, நான் தேடி வந்தது மானை தேடி வந்தேன். இனி உள்ள செல்ல விடாமல் தடுக்க காரணம் மானை தேடி. ஆமா. உங்க பேர் என்ன? பெயர் குமாரவேடுவன். அப்ப பெயர் சடைய. மடையன். யாரு மடையன்? உங்க அம்மா பேரு? எங்க அப்பனை பார்த்தா மடையங்கிற? ஏயா எங்க அப்பனா மடையன்? மடையை திறந்து விட்டதுனால நீங்க எல்லாம் வாரியில ஓடிட்டு இருக்கீங்க. அது உண்மை. நப்பம் திறந்த மடையில தான் இன்னைக்கு வாரி வாரியா அலைகிறேன். உங்க அப்பே ஒரு மடை, உங்க அம்மா ஒரு ஏரி குளம். எங்க அம்மா கம்மாய். 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 கம்மாயில இந்த மலையில இருந்து தண்ணி வந்து வெளியே வாஞ்சா தானே விவசாயம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த விவசாய மண்ணத்துல வந்து நெல் கதிர்களாக வந்து நிக்கிறீங்களே. முத்திருச்சு. முத்திருச்சு. அப்ப முத்திருச்சுன்னா கூட முத்தி போச்சு. என்ன பண்றது தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். முத்தி போச்சுன்னா ஏர் வேற முத்தி போச்சு. முத்தி என்ன பண்றது? முத்தி போச்சா இங்க வச்சுக்கிற கூடாது. நான் சொன்னது இல்லையா? மாறாகப்பட்டது மிரண்டு ஓடி வந்திருக்கிறது, மாறாகப்பட்டது உள்ளே நுழைந்திருக்கிறது. மாடி பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றீங்க? நான் உள்ள இருந்து வந்தவன் நான் பார்க்கவே வந்துருப்பேன். ஆமா. அம்மா பேரு என்ன? சடச்சி. சடச்சி. ஏய் சடச்சியா? இல்ல உங்க அண்ணன் பேரு? எங்க அண்ணன் பேரு ஒத்த கொம்பன். ஒத்த கொம்பனா? மொக்கா அன்னைக்கு அக்கா வச்சல கிடையாது. சுத்தமா இல்ல. இல்ல இல்ல, நம்ம தான் குத்த வச்சோம். இல்ல அக்கா வச்சே இல்லையா? உனக்கு இருக்கா? தப்பிச்சுக்கிட்டயா? என்னையா? எனக்கு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இருக்கா? மத்த பேர்ல 3 நாளா வச்சுக்கிட்டு அலைகிறாங்க. தலைவருக்கு 3 4 5 7 8 கிடக்குல. ஓ, தள்ளி விட வசதி இல்லாம ரொம்ப பேருக்கு சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா தள்ளி விட கிடக்கு. நானும் உதய போற சும்மா தான் இருக்கா? அப்படியா? எங்க அப்பா தான் சும்மா தான் கிடக்கு. அதை வேணா 2 பேரும் கூட்டிட்டு போய் தள்ளுங்கள. அப்பத்தாவா? ஓ, எங்க தாத்தா இருக்காரு. ஓட்டி கொண்டு சுமாரா இருக்குங்களா? ஓரளவு சுமாரா என்ன? கைய பிடிச்சுதான் கூட்டிட்டு போகணும், எல்லாரும் கீழே விழுந்துரும். சரி, எங்க தாத்தா கிட்ட கொண்டு சேர்த்துறா. வேற ஒண்ணு இல்ல, வேறமா சேர்ந்து இரும்பு உலக்கைய போட்டு. அது மண்ணை இல்ல, அது மண்ணை போக மாட்டேங்குது. ஏன்? உங்ககிட்ட ஒப்படைச்சா அதோட மண்ணை போயிடும். அந்த ஜாவு உங்க மேல விழுகட்டுமே தான் பாக்குறேன். கண்டாலா? ஆமா ஆமா. நீங்க யாரு? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொன்னா இல்லையா? இடத்துக்கு சொந்தக்காரனா எப்படி? எங்க அப்பா யாரு தெரியுமா? யார்? எங்க அப்பா தான் நம்பிராஜன். நம்பிராஜனா? நம்பிராஜனுடைய தங்கை மோகனிக்கும் பிறந்தவர்கள் 7 பேர். 7 பேர் பிறந்திருக்கா? 7 ஆண். ஒருவர் மட்டும் வந்திருக்கீங்க வெளியில. அவங்க 6 பேரும் உள்ள அதான் சொன்னல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வேலை செய்யறாங்க. அதனால நான் வந்து இந்த கன்னி பெண்களுக்கு காவலுக்கு வந்திருக்கேன். கன்னி பெண்களுக்கு? ஆமா. உள்ளே இருக்கிறார்களா? ஒன்று என் தங்கை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உன் தங்கை வள்ளி, இன்னொன்று குள்ளி. அப்படியா? உங்க தங்கை வள்ளி, இன்னொன்று குள்ளி.
ஆமாண்ணா. ஆமா கணக்கு பண்ணியா? ஆமாண்ணா. கணக்கு பண்ணு. ஐயோ அது எனக்கு தெரியாதுன்னா பிடிக்கவும் பிடிக்காது. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன நாள்? சரி தொட விடா நம்ம சாமி கும்பிட போனோம்ல குலசாமிய. மூணாம் நாள்ன்றீங்களே நான் வரவரை அந்த பிள்ளை கட்டி பிடிச்சுக்கிட்டேன். ஐயோ நான் உணர்ச்சி வச்சு விட்டு பிடிச்சிட்டேன். 3 நாளா கோடி பக்கமே வழிபாடு இருக்கிறோம். நான் கணக்கு எடுக்கவா? 1 2 3 அது எப்படி ஏமாயால சொல்லுவேன். அவர்தான் நம்ம இடத்தவண்ண. ஆமா இடத்தவே என்ன இடத்தோட அவருக்கு மான் குஞ்சிய காணுமா? ஐயோ மான்ல குச்சி கிடையாது. பெருசா தாத்தான குட்டி சின்ன மான் தான் குஞ்சு தானே. ஐயோ பெருசா இருந்தா மான் சின்னதா இருந்தா குட்டி. சரி நம்ம இடத்தவரீங்களே ஏதாவது மான் தான் பிடிச்சு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. இதுக்கு போய் என்னைய கூப்பிடுவாங்களே. நான் சொன்னேன் மான் குட்டி எனக்கு வேலை கிடக்கு ஆனா நீங்க சொல்லி அனுப்புங்க. இல்லம்மா நான் சொன்னேன் மான் குட்டி பிடிச்சிட்டு போ அப்படின்னு. அடையப்பா அதை கையில தானே பிடிச்சிட்டு போலாம் அப்படிங்கிறாரு. குட்டி இருக்கா குடிப்பேன் செத்துக்கிறது போதே எனக்கு கேட்கக்கூடாது. ஆகாம தான் முடிச்சிட்டு போனேன். ஆகாம பக்குவமா நான் தேடி வந்தது பெண்மான். நீ ஆண்மான காமிச்சினா குத்தி கொடை பிடிச்சு அப்படியே கூறு ஓட்டுற மாட்டேன். அப்படியா பெண்மானப்பா? அப்பா அது அப்படியே எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா அதேதான். நான் தேடி வந்த அந்த பெண்மானப்பனே பிணைய சொல்லல பெண்மான் அப்பனே பெண்மான அப்பனே வந்துச்சா வந்துச்சா வந்ததுனாலதானே வர்றேன். வந்ததுனால எனக்கு ஒன்னும் அப்படி தோணல வந்த மாதிரியே. எனக்கு வர மாதிரி தோணல. வந்துருக்கியா? எனக்கு தான் தெரியும் வந்தது. அதான் ஈரமா இருக்கு. வந்துருச்சு இவரு கேள்வி பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாரு. கேள்வி கிண்டல் பண்ற வேலை என்னடா வச்சு அடிச்சு கேள்வி கிண்டல் இருக்கே பாருங்க. இப்ப நான் என்ன விட இப்படி வெடுக்கு கொடுத்து பேசுறேன். வெடுக்குன்னு பேசுறேன். வெடுக்கு சுடுக்கணும். வெடுக்கு சுடுக்கணும். வேற மாதிரி சொன்னேன். அப்படி அன்பா அன்பா மானை உள்ள இருக்கு. எதுக்கு தகராறு? கட்டி பிடிச்சு கையாலே என்னையா மடியில மலைப்பாண்டை கட்டி வச்சிருக்கேன். ஓ இதுவா இடையில வச்சிருந்தேன். இவ்வளவுதானே நான் தேடி வந்த மானை அப்படியே கட்டி சென்று பிடித்து பார்த்து பழகி கட்டி. பகல்லே பசுமாடு தெரியாது, ராத்திரில எரும மாடு தெரியும். ஐயோ இருட்டுக்குள்ள இந்த பிள்ளை உனக்கிட்ட வந்துட்டோம். என்ன வந்துட்டு என்னமோ வந்துட்டு போன மாதிரி பேசுறீங்க. வர முயற்சி பண்ணீங்க அவ்வளவுதான். பேச மாட்டேன். என்ன இருக்கு இங்க தாண்டி அண்ணே எனக்கு உண்மையா மச்சாண்டி இருந்தாலும் சரி. நம்ம இடத்துல வந்திருக்காரு எந்த விஷயமா இருந்தாலும் மரியாதை இருக்கணும். என்னெல்லாம் இருக்கு செயல்பட முடியாது. குப்புன தூக்குமே நான் தான் உள்ள இழுத்து காட்டி விட்டேன். சொல்றாரு ஊருக்காக சொல்லித்தானமா அவனு. அவர் ஆம்பளைங்க யாராவது நம்ப வேண்டாமா? கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பொங்க வைங்க. எது பொங்கல் வளர்றதுக்கு நான் இன்னும் எதுக்கு பொங்க வைக்கிறேன்? வளர்ந்தா வளர்றது இல்ல மொட்டையா போகுது. நம்ம என்ன கீழே இழுவிட்டு கிடக்கவா? உனக்கு அப்படிதான் மரியாதை கொடுக்கணும். எப்படி நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்னை அப்படி பிள்ளையா வேணா வளர்த்துருக்கீங்க, அப்புறாடி பிள்ளைய வளர்த்துட்டீங்க. ஆமா அப்புறாடி பிள்ளை வாய் பேச தெரியாது. சரிடா நான் எப்படி நான் வரவேற்பு கொடுக்கலாம்? ஐயா வேடுவரேன்னு கூப்பிடு. ஐயா வேடுவரே நம்ம இடத்த இல்ல நம்ம இடத்த வரு. அதனால பாத்துக்கிறேன். அதே வரவேற்பு இல்லையா? நீ பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களா? வருக வருக நெஞ்சு கிளறிகள் இறைந்து நெஞ்சு நெகிழ வைத்துக் கொஞ்சம் தமிழ் பேசும் முறைஞ்சுக்கு வருகிற இந்த வேடுவ குலமணிகே படுவீரியாக இருந்தாலும் படிகிற வந்து விட்டால் அவர்களை வாவா என்று அழைக்கும் வம்சவழி வந்த வேடுவ குலமணிகே நாங்கள் வந்திருக்கும் வரத்தை இரண்டு ஓரமாக எடுத்துரைத்தாள். என்ன ஆனவதுவையை சுய சுத்தமாக இருக்கிறேன். வந்த வரத்தை எடுத்தறிஞ்சு கவனிக்கலாம். சீரடிகள் உண்டாத வெற்றவழியின் அவளிடம் ஒன்று செட்டிவையா கம்மங்காடு செந்தமலின் சீரடிகள் செட்டிவையில பேசக்கூடாது என்று செந்தமலின் சீரடிகள் உண்டாத வெற்றவழியின் அவளிடம் ஒன்று வந்தவழி சிவாடி எனக்கு வரவேற்பளித்த குறிஞ்சி கொற்றவனின் குலமகளே மங்கையர்குல வடிவிளக்கு இறங்கி வந்த நேரத்திலே மான் பார்க்க நான் பார்க்க மா
வா வா அப்படி வாவா என்று அழைப்பது போல இருந்தது. கிட்ட நெருங்கி மாறி பிடிக்கலாம் என்று கையை போட்டேன். நழுவி ஓடி விட்டது உள்ளே. கை அப்படி படுறதுக்குள்ள மாக்கடு குதிச்சு ஒத்தையடி பாதையிலே உள்ளே நுழைந்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அது தொலை தொலைன்னு கிடந்திருக்கும். என்ன யோ நான் பார்த்த மான் குட்டி ஓடாத மானியா எப்படி தொலைதலுக்கு உண்டாகும்? எல்லாரும் உங்களை தான் கவிச்சுக்கிறாங்க. நான் சுத்த கவிச்சு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நீங்களே ஓடி போவீங்க. கிடந்ததே எல்லாருமே அந்த கவிச்சில நடந்தா வந்தா. அதனாலே உள்ளே வெளியே போனது மாலை பிடிக்காம என்று எத்தனைத்தேன். இந்த சண்டாளன் என்னை தடுத்து விட்டார். எனக்கு என்ன? ஆகவே மாடுக்காடு சிறப்புகளை நான் கூறுகிறேன். இவர்கள் இருவரையும் கேட்டேன். அம்மா அது எப்படி சொல்லுங்க ஊர்ல நான் ஐயா கொஞ்ச நேரம் இருந்தீங்க. நான் உங்களுக்கு கொழுந்தியாவா இல்ல தங்கச்சியா ஊர்ல சொல்லுங்க. எனக்கு தங்கச்சி இல்ல நீங்க எனக்கு மச்சா வேணும். ஆகையினாலே மாடுக்காடு சிறப்புகளை சொல்கிறேன் கேட்டுக் கொடுங்கள். எப்படி தெரியுமா? மச்சான அவருக்கு மூஞ்சி தொங்கி போச்சு இல்ல வேடுவருக்கு. அண்ணன் கருவல்லே புவி மீது அழகாலே புவி மீது அழகாலே மான் ஒன்று குணத்தினில் புகுந்தது நிஜந்தானம்மா. பொக்கிசம் அதுதானம்மா. யார் நான் தான் சொல்லணும் என்மான்னு எப்படியா சொல்ற? எவ்வளவு வேகப்படுறாங்க? ஏங்க நீங்க முன்னாடி விடுறேன் நான் பின்னாடி விடுறேன் அவ்வளவுதான். ரொம்ப சிரமம். முன்பாட்டு பின்பாட்டு வாய்ப்பாட்டு பாடுறீங்க அப்படித்தானே? புகுந்தது நிஜங்காயோ போட்டு அடிக்காதீங்க. அம்மா புகுந்தது நிஜங்கானம்மா. அங்கே பொக்கிசம் அதுதானம்மா. கலைமா